வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜம் தலைப்பு செய்திகளை காணலாம். பீகாரில் பாரத ரத்னா கர்பூரி தாக்கூர் சிலைக்கு மரியாதை செலுத்திய பின்னர் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார் பிரதமர் நரேந்திர மோடி. தமிழகத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை பணிகள் குறித்து அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பஹ்ரைனில் நடைபெற்ற கபடி போட்டியில் தங்கம் வென்ற தமிழ்நாடு வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். தெற்கிலிருந்து ஒரு சூரியன் நூலினை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கர்னூல் மாவட்டத்தில் தனியார் பேருந்து தீப்பிடித்து எரிந்ததில் 23 பேர் உயிரிழப்பு. வங்கக்கடலில் 27ஆம் தேதி புயல் உருவாக வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். பீகாரில் பாரத ரத்னா கர்பூரி தாக்கூர் சிலைக்கு மரியாதை செலுத்திய பின்னர் பிரதமர் நரேந்திர மோடி தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார். 243 உறுப்பினர்களை கொண்ட பீகார் சட்டப்பேரவைக்கு நவம்பர் 6, 11 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. நவம்பர் 14ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி இந்தியா கூட்டணி இடையே பிரதான போட்டி நிலவுகிறது. ஜன் சுராஜ் கட்சி கணிசமான வாக்குகளை பெறும் என தெரிகிறது. இந்நிலையில் பீகார் தேர்தலுக்கான பாஜகவின் நட்சத்திர பேச்சாளர்களில் ஒருவராக உள்ள பிரதமர் நரேந்திர மோடி தனது பிரச்சாரத்தை இன்று தொடங்கியுள்ளார். பீகாரின் சமஸ்திபூருக்கு இன்று காலை வருகை தந்த பிரதமர் நரேந்திர மோடி அங்குள்ள பாரத ரத்னா கர்பூரி தாக்கூர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து கர்பூரி தாக்கூர் குடும்பத்தினருடன் உரையாடினார். அப்போது பீகார் முதலமைச்சரும் ஐக்கிய ஜனதா தளத்தின் தலைவருமான நிதிஷ்குமாரும் உடன் இருந்தனர். அதனைத் தொடர்ந்து சமஸ்திபூர், பெகுசராய் ஆகிய 2 இடங்களில் நடைபெறும் பொதுக்கூட்டங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் நரேந்திர மோடி பிரச்சாரம் மேற்கொண்டார். தமிழகத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை பணிகள் குறித்து அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தினார். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடைந்துள்ள நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். ஆலோசனையில் தலைமை செயலாளர் மற்றும் துறைசார் உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். அப்போது தமிழ்நாட்டில் மழை நிலவரம், கனமழை பாதிப்புகள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். பல்வேறு மாவட்டங்களில் மழை நிலவரம், மழை பாதிப்புகள், மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை பணிகள் குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை பணிகள் குறித்து அதிகாரிகளும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தினார். பஹ்ரைனில் நடைபெற்ற கபடி போட்டியில் தங்கம் வென்ற தமிழ்நாடு வீரர்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் பஹ்ரைனில் நடைபெற்ற இளைஞர்களுக்கான ஆசியன் 3வது போட்டியில் ஆண்கள் பிரிவில் இந்திய கபடி அணியும் பெண்கள் பிரிவில் கபடி அணியும் போட்டியிட்டு தங்க பதக்கங்களை வென்றது என்றும், இதனை அறிந்து மகிழ்ந்தோம் எனவும், பெண்கள் பிரிவு அணியில் சென்னை கண்ணகி நகரை சேர்ந்த தங்கை கார்த்திகாவும் ஆண்கள் அணியின் தம்பி அபினேஷ் மோகன்தாஸும் இடம்பெற்றிருந்தது நமக்கெல்லாம் பெருமை எனவும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். மேலும் தம்பி அபினேஷ் தேனியில் உள்ள விடுதியில் தங்கி பயிற்சி எடுத்தவர் என்பதும், தங்கை கார்த்திகா எளிய பின்புலத்தை இருந்து புறப்பட்டு இந்த உயரத்தை அடைந்திருக்கிறார் என்பதும் கூடுதல் சிறப்பு என்றும், சர்வதேச அரங்கில் வெற்றி கொடி நாட்டி தமிழ்நாட்டிற்கு பெருமை தேடி தந்துள்ள கார்த்திகா மற்றும் அபினேஷை வாழ்த்தி மகிழ்கிறோம் என்றும், இவர்கள் இருவரும் மென்மேலும் பல வெற்றிகளை குவிக்கட்டும் என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்தியுள்ளார். தெற்கிலிருந்து ஒரு சூரியன் நூலினை சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டார். தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை சார்பில் தெற்கிலிருந்து ஒரு சூரியன் நூலினை இன்று தலைமை செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டார். இந்நூலினை தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகம் தனது திசைதோறும் திராவிடம் திட்டத்தின் கீழ் KSS மீடியாவுடன் இணைந்து கூட்டு வெளியீடாக வெளியிடுகிறது. தெற்கிலிருந்து ஒரு சூரியன் என்ற இந்நூல் முத்தமிழறிஞர் கலைஞர் ஆளுமையை திராவிட இயக்கத்தோடு இணைத்து காணும் அதே வேளையில் இந்தியாவின் சமகால வரலாற்றை, அரசியலை தெற்கிலிருந்து ஆராய ஊக்கமும் உற்சாகமும் தரும் விதமாக தொகுக்கப்பட்டுள்ளது. தெற்கிலிருந்து ஒரு சூரியன் என்னும் பெயரில் முன்னர் வெளிவந்த தமிழ் நூலின் ஆங்கில மொழிபெயர்ப்பானது என்றும், மூல நூலை படிக்கும்போது அதே விறுவிறுப்போடு வாசகர்களை கவரும் விதமாக கூடுதல் கவனம் செலுத்தி எழுதப்பட்டது. நிகழ்ச்சியில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, பள்ளி கல்வித்துறை முதன்மை செயலாளர் சந்திரமோகன், தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழக தலைவர் திண்டுக்கல் லியோனி, தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழக மேலாண்மை இயக்குனர் ஆர்த்தி மற்றும்
தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழக உதவி இயக்குனர் முனைவர் சரவணன் மற்றும் இந்து தமிழ் திசை துணை ஆசிரியர் வள்ளியப்பன், புத்தக மொழிபெயர்ப்பாளர் விஜயசங்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டத்தில் ஹைதராபாத் பெங்களூர் தனியார் ஆம்னி பேருந்து தீப்பிடித்து எரிந்ததில் 23 பேர் உயிரிழந்ததாகவும் 18 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கர்னூல் மாவட்ட ஆட்சியர் ஏ. சிறி தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டத்தில் உள்ள சின்னதேக்கூரு கிராமத்தில் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் ஹைதராபாத்திலிருந்து பெங்களூருக்கு சென்ற குளிர்சாதன தனியார் ஆம்னி பேருந்து திடீரென தீப்பற்றி எரிந்ததில் 23 பயணிகள் உயிரிழந்தனர் மற்றும் பலர் தீக்காயமடைந்தனர். இந்நிலையில் சம்பவ இடத்தை பார்வையிட்ட கர்னூல் மாவட்ட ஆட்சியர் ஏ. சிறி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஹைதராபாத்தில் இருந்து பெங்களூரு நோக்கி சென்ற தனியார் ஆம்னி பேருந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதி இழுத்து சென்றதில் இருசக்கர வாகனம் பேருந்தின் டீசல் டேங்கில் மோதியதில் பேருந்து தீப்பிடித்து எரிந்தது என்றும், இந்த சம்பவத்தில் பேருந்தில் பயணித்த 42 பேரில் 23 பேர் உயிரிழந்தனர், 18 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் எனவும், இதுவரை 11 பேரின் கருகிய உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. சில உடல்கள் அடையாளம் காண முடியாத அளவிற்கு கருகிவிட்டதால் உயிரிழந்தவர்களை அடையாளம் காணும் முயற்சியில் DNA மாதிரிகளை சேகரிக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் கர்னூல் மாவட்ட ஆட்சியர் ஏ. சிறி தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் 27ஆம் தேதி புயல் உருவாக வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக தமிழகம் முழுவதும் உள்ள ஏரி, குளங்கள், அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. இதற்கிடையில் வங்கக்கடலில் சமீபத்தில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில் புயல் மழைக்கு வாய்ப்பு இருக்கும் என்றெல்லாம் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அதற்கான அமைப்பு அப்படியே மாறியதால் எதிர்பார்த்த மழையும் கிடைக்கவில்லை. இந்நிலையில் தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் இன்று காலை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது என்றும், இது அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுவடையும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் வங்கக்கடலில் இன்று காலை உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி 26ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வருகிற 27ஆம் தேதி புயலாகவும் வலுப்பெறக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அவ்வாறு உருவாகும் புயலுக்கு மோந்தா என பெயரிட தாய்லாந்து பரிந்துரைத்துள்ளது. இதன் காரணமாக சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் 27ஆம் தேதி மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும், ஏனைய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் சி. வி. சண்முகத்தின் மூத்த சகோதரரின் இல்ல திருமண விழாவில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினார். அதிமுக முன்னாள் அமைச்சர் சி. வி. சண்முகத்தின் மூத்த சகோதரரும் நியூஸ் ஜே தொலைக்காட்சியின் நிர்வாக இயக்குநருமான ராதாகிருஷ்ணனின் மகன் அர்ஜுனனுக்கு செங்கல்பட்டு மாவட்டம் மாம்பழபுரம் பூஞ்சேரியில் உள்ள தனியார் திருமண மகாலில் திருமணம் நடைபெற்றது. திருமண விழாவில் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர் சி. வி. சண்முகம் ஆகியோர் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினர். திருமண விழாவில் தமிழகத்தை சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள், மாநில பொறுப்பாளர்கள், அதிமுக தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் அரடாப்பட்டு ஊராட்சியில் நீர்நிலைகள் மற்றும் கிராமப்புற பகுதிகளில் பனை விதைகள் மற்றும் பழம் தரும் மரக்கன்றுகள் நடும் பணியை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டின் பாரம்பரியமான பனை மரத்தில் இருந்து பனை ஓலை, பனங்கொட்டை, நுங்கு, பதநீர், கள்ளு, பனங்கிழங்கு, பனம்பழம், கருப்பட்டி, பனங்கற்கண்டு, பனை வெல்லம், பனை நார் போன்ற இயற்கையான பொருட்கள் கிடைக்கின்றன. இந்நிலையில் தமிழ்நாட்டின் மரமான பனைமரம் பராமரிப்பு இல்லாமலேயே காலத்திற்கும் பயன் தரும் பனைமரத்தை அழியாமல் பாதுகாக்கவும், இளைஞர்களிடம் பனையின் சிறப்பை கொண்டு செல்லும் விதமாகவும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, தமிழ்நாடு பசுமை இயக்கம் ஆகியவை இணைந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் 10 லட்சம் பனை விதைகளை நடும் பணியும் மற்றும் 10 லட்சம் பழம் தரும் மரங்கள் நடும் பணியும் நடைபெற்று வருகிறது. அதன்படி திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஒரு மாநகராட்சி, 5 நகராட்சிகள், 8 பேரூராட்சிகள், 18 ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் 842 கிராம ஊராட்சிகளில் உள்ள நீர்நிலைகளில் கரையோரங்களில் சுமார் 10 லட்சம் பனை விதைகள் நடும் பணி மற்றும் 10 லட்சம் பழம் தரும் மரங்கள் நடும் பணி தொடங்கப்பட்டது. இதனை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு தொடங்கி வைத்தார். சென்னையில் முன்னணி உயர்கல்வி நிறுவனமான அகர்சென்ட் மானுவல் ஜெயின் கல்லூரியில் 2 நாட்கள் நடைபெறும் கருத்தரங்கை கவிப்பேரரசு வைரமுத்து துவக்கி வைத்தார்.
சென்னையில் முன்னணி உயர்கல்வி நிறுவனமான அகர்சந்த் மான்மல் ஜெயின் கல்லூரியில் சென்னை பல்கலைக்கழகத்தின் தமிழ் மேம்பாட்டு சங்கம், சந்தியா பதிப்பகம் ஆகியவை இணைந்து பல்துறை சார்ந்த தமிழியல் கல்வியும் அறிவியல் முன்னேற்றமும் என்ற தலைப்பில் 2 நாள் கருத்தரங்கை நடத்தியது. கருத்தரங்கிற்கு சிறப்பு விருந்தினராக திரைப்பட பாடலாசிரியர் கவிப்பேரரசு வைரமுத்து கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்து தமிழியல் கல்வியும் அறிவியல் முன்னேற்றம் குறித்த தொகுப்பு நூல்களை வெளியிட்டு பேருரையாற்றினார். கருத்தரங்கில் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் முனைவர் ராஜேந்திரன், இலங்கை தேசிய கல்வி நிறுவன தமிழ் மொழித்துறை இயக்குநர் முனைவர் முருகேஷ் தயாநிதி, சந்தியா பதிப்பகத்தின் உரிமையாளர் சந்தியா நடராஜன், AM ஜெயின் கல்லூரியின் இணை செயலாளர் ஸ்ரீ ஹேமந்த் சோட்டியா, கல்லூரி டீன் முனைவர் ரம்யா, புலத்தலைவர் முனைவர் சுரேகா, துணை புலத்தலைவர் முனைவர் வெங்கட்ராமன் உட்பட முக்கிய பிரமுகர்கள், ஆசிரியர் பெருமக்கள், மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கருத்தரங்கை தொடர்ந்து கவிப்பேரரசு வைரமுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தொழில்நுட்ப கல்வியை தமிழில் கொண்டு வாருங்கள் எனவும், ஆங்கிலேயர் பொருட்களுக்கு தமிழ் சொற்கள் கொண்டு வருவதை விட புதிய பொருட்களை கண்டுபிடித்து தமிழில் பெயர் சூட்டுங்கள் என்றும், தமிழ் வழியில் தொழில்நுட்ப கல்வி வர வேண்டும் எனவும், தமிழில் படிக்க தமிழன் தயாராக இருக்க வேண்டும் எனவும், தமிழில் படித்தவர்கள்தான் அணு விஞ்ஞானி APJ அப்துல் கலாம், நிலவில் விண்கலம் அனுப்பியவர் மயில்சாமி அண்ணாதுரை எனவும், உங்களுடன் பேசும் கவிப்பேரரசு வைரமுத்துவும் அரசு பள்ளியில் படித்தவர்தான் என்றும் வைரமுத்து தெரிவித்தார். உங்களுடைய அறிவான கேள்வியை நான் ரசிக்கிறேன் தோழரே, ரொம்ப மகிழ்ச்சி. இந்த கருத்தை நான் சொல்வதற்கு ஆசைப்படுகிறேன். நம் நாட்டில் கல்வி கற்றவர்களெல்லாம் கற்றவர்களா? எழுத்தறிவு பெற்றவரெல்லாம் அறிவுள்ளவனா? சரி, எழுத்தறிவு பெற்றவனெல்லாம் வேலை வாய்ப்பு கிட்டிவிட்டதா? இந்த நாட்டில் ஒரு பக்க அரசியல் புரிதல் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் கல்வி முழுமையில்லை என்பது, பள்ளி கல்வியோடு பல பேர் தங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொண்டார்கள் என்பது, இன்னொன்று படித்தவர்களுக்கெல்லாம் வேலை இல்லை என்பது, இன்னொன்று படித்தவர்கள் பல பேர் பொறுப்பில்லாமல் இருக்கிறார்கள் என்பது. இந்த நாட்டில் இனிமேல் உங்களுக்கு வேலை செய்வதற்கு தவிர வேறு நேரமில்லை என்று மாற்றினால் ஒழிய இந்த உலகம் தன்னை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது என்று நினைக்கிறேன். தான் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகம் என்பதால் செம்பரம்பாக்கம் ஏரி திறப்பிற்கு எங்களை அழைக்கவில்லை என்று செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ள நிலையில், சமூக நீதி பற்றி பேசுபவர்களின் கூட்டணிக்குள்ளேயே சமூக நீதி இல்லை என்றால் தமிழ்நாட்டில் எப்படி சமூக நீதி தர முடியும் என்று மதுரையில் நயினா நாகேந்திரன் தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு தலைவர் நயினா நாகேந்திரன் சென்னையில் இருந்து விமானம் மூலம் மதுரை வந்தடைந்தார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அழகர் திருக்கோவிலில் திருமணத்தில் பங்கேற்றுவிட்டு பெரம்பலூரில் நடைபெறவுள்ள 2வது கட்ட சுற்றுப்பயணத்தில் பங்கேற்பதாக சொல்கிறேன் என்றும், அதைத் தொடர்ந்து நாளை காலையில் தஞ்சாவூரில் சேதம் அடைந்த பயிர்களை பார்வையிட உள்ளேன் என்றும் தெரிவித்தார். மேலும் மக்கள் ஆதரவு எல்லா இடங்களிலும் உள்ளது எனவும், பொதுக்கூட்டத்திற்கு சென்றால் அந்த இடத்தில் மட்டும்தான் ஆதரவு இருக்கும் எனவும், கார்களில் நாங்கள் செல்லும் போது பொதுமக்கள் 2 பக்கங்களிலும் நின்று வரவேற்பு அளிக்கிறார்கள் என்றும், அது ஆட்சி மாற்றத்திற்கான வரவேற்பு என்றும் நயினா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக 2வது கட்ட சுற்றுப்பயணம் இன்று மாலை பெரம்பலூரிலும் நாளை அரியலூரிலும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் கலந்து கொண்டு உரையாற்றுவதற்காக, தமிழகத்தில் நடைபெறுகின்ற ஆட்சியினுடைய குறைகளை சுட்டிக்காட்டுவதற்காகவும், தஞ்சாவூரில் பாதிப்படையில் நெற்பயிர்களை போய் பார்த்து விவசாயிகளுக்கு ஆறுதல் கூறவும், அவர்கள் 17% ஈரப்பதம் நெல்லுக்கு 22% உயர்த்திக்கிறதுக்கு மத்திய அரசு குழுவை அனுப்பியிருக்கிறது. அதையும் பரிந்துரை செய்வதற்காகவும் இன்றும் நாளையும் சுற்றுப்பயணத்தில் செய்வதற்காக போகிறோம். உலக போலியோ தினத்தை முன்னிட்டு கொடைக்கானல் ரோட்டரி சங்கம் சார்பில் மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர். உலகம் முழுவதும் போலியோ தினத்தை முன்னிட்டு பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வரும் நிலையில், கொடைக்கானல் ரோட்டரி சங்கம் சார்பில் உலக போலியோ விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. ரோட்டரி சங்கம் சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவ மாணவிகள் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு போலியோ விழிப்புணர்வு குறித்த வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியபடி கொடைக்கானலில் முக்கிய வீதிகள் வழியாக பேரணியாக சென்று பொதுமக்களிடையே போலியோ குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். கொசஸ்தலை ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் பட்டறை பெரும்புதூர் தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கி உள்ள நிலையில், மக்களின் பாதுகாப்பு கருதி தரைப்பாலத்தின் 2 பகுதிகளிலும் தடுப்புகள் வைத்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
கடந்த 3 நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக ஆந்திரா மாநிலம் அம்மம்பள்ளி அணையில் இருந்து திறந்து விடப்பட்ட உபரி நீராலும் கேசவரம் அணைக்கட்டில் இருந்து திறந்து விடப்பட்ட உபரி நீராலும் கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் திருவள்ளூர் அடுத்த பட்டரைப்பெரும்புதூர் பகுதியில் உள்ள சேதமடைந்த தரைப்பாலம் மூழ்கியடித்து வெள்ள நீர் செல்கிறது. தரைப்பாலத்தின் ஆபத்தை உணராமல் பொதுமக்கள் மீன்களை பிடித்தும் வாகனங்களை நிறுத்தி சுத்தம் செய்தும் குழந்தைகளை அழைத்து வந்து தரைப்பாலத்தில் நின்று வேடிக்கையும் பார்த்தும் வருகின்றனர். இதனிடையே தரைப்பாலத்தின் இரு பகுதிகளிலும் தடுப்புகள் வைத்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தான் கஷ்டப்பட்டு உழைத்து வாங்கிய இடத்தை அபகரிக்கும் முயற்சியில் ஈடுபடும் சேத்துப்பட்டு திமுக ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வாசு மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இடத்தின் உரிமையாளர் குமார் கோரிக்கை விடுத்துள்ளார். 15 ஆண்டுகளுக்கு முன்பு வாசு என்பவர் வேறு ஒருவருக்கு விற்பனை செய்த இடத்தை வாங்கியுள்ளதாக குன்றத்தூர் அடுத்த சேத்துப்பட்டு கிராமத்தை சேர்ந்த குமார் தெரிவித்துள்ளார். மேலும் தற்போது புறம்போக்கு நிலங்களுக்கு பட்டா வழங்கும் வாய்ப்பு கிடைத்தவுடன் அந்த இடத்தை திமுக ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வாசு கேட்டு மிரட்டுவதாகவும் தனது இடத்தில் ஊராட்சிக்கு சொந்தமான இடம் என பெயர் பலகை வைத்து அச்சுறுத்துகின்றனர் எனவும் இதுகுறித்து கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளித்த போது தனது இடத்தில் உள்ள சுற்றுச்சுவரை இடித்துவிட்டு தண்ணீர் தொட்டி வைத்ததாகவும் குமார் வேதனை தெரிவித்தார். மேலும் குன்றத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த பிறகு தனக்கு வழங்கப்பட்டு வந்த வரி வசூலையும் நிறுத்திவிட்ட நிலையில் ஒன்றிய அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் என பல இடங்களில் புகார் அளித்திருந்த நிலையில் புகாரை திரும்ப பெற வேண்டும் என அதிகாரிகள் தன்னை அச்சுறுத்துவதாகவும் குமார் தெரிவித்துள்ளார். மேலும் தான் கஷ்டப்பட்டு உழைத்து வாங்கிய இடத்தை அபகரிக்கும் முயற்சியில் ஈடுபடும் நபர்களிடம் இருந்து இடத்தை மீட்க உடனடியாக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குமார் கோரிக்கை விடுத்துள்ளார். கலெக்டர் ஆஃபீஸில் 2 மனு கொடுத்துருக்குறேன். இந்த ஏடி பஞ்சாயத்து, பிடிஓ, ஜோனல் இவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, அவர் மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க, உங்களுக்கு வரி போட்டு கொடுப்பாரு அப்படின்றாங்க. கம்ப்ளைண்ட்டுன்றது அவருக்கு எனக்கு உள்ள பர்சனல். ஆனால் இவங்க தலைவருங்கெல்லாம், இந்த அதிகாரிங்கெல்லாம் வந்து எதுக்கு தலைவர் மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியலை. அவங்களுக்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்குன்னு எனக்கு தெரியலை. கம்ப்ளைண்ட்றது அவர் பண்ண தப்புக்கு நாங்கள் எஃப்ஐஆர் போட சொல்கிறோம், கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம். இது நடந்துட்டு இருக்குது. இது இல்லாமல் இப்போ புதுசாக வந்து ஒரு வீட்டில் ஒரு நோட்டீஸ் ஓட்டியிருக்கிறாரு. அந்த நோட்டீஸை பார்த்தீங்கன்னா இந்த 15 நாளுக்குள்ள காலி பண்ணாட்டி அந்த வீட்டை இடிச்சிருவேன்னு. இது எப்படி அதை ஒட்டுறாருன்னு தெரியலை. நான் 2 பொம்பளை பிள்ளைங்க வச்சு கஷ்டப்படுறேன். இன்னொன்று முக்கியமான விஷயம், அந்த இடத்த 15 வருஷத்துக்கு முன்னே விற்றதே அவர் தான். அதுக்கு உண்டான பேப்பர் எங்கேயில இருக்குது. உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசர் BR கவாயை தாக்க முயன்றவரை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி செய்யாறு பேருந்து நிலையம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசர் BR கவாயை தாக்க முயன்றவரை கைது செய்ய வேண்டும் எனவும் சென்னை உயர்நீதிமன்ற சாலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் காரை வழிமறித்து வன்முறையில் ஈடுபட்ட RSS கைகூலியான ராஜீவ்காந்தியை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தியும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் செய்யாறு பேருந்து நிலையம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட செயலாளர் வெம்பாக்கம் மதியழகன் தலைமையிலும் மண்டல செயலாளர் செல்வம் முன்னிலையிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்களை செய்யாறு நகர இணை செயலாளர் லோகு வரவேற்றார். ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் பொதுச் செயலாளர் விடுதலை செழியன் கண்டன உரையாற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் பாஸ்கரன், செல்வம், கோபிகண்ணன், பாஸ்கரன், பூபாலன், விஜயன், ஐயப்பன், புல்லட் சதீஷ், பெருமாள், இளையராஜா, அருண் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஆந்திராவின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் பிச்சாட்டூர் அணையில் இருந்து ஆரணி ஆற்றில் உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆந்திரா மாநிலம் பிச்சாட்டூர் அணையில் இருந்து ஆரணி ஆற்றில் உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் ஆந்திராவின் சுருட்டப்பள்ளி, தமிழக பகுதியான ஊத்துக்கோட்டை ஆகிய பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. இந்நிலையில் பிச்சாட்டூர் அணையின் 1.8 கொள்ளளவில் 1.4 TMC தண்ணீர் நிரம்பியுள்ளதாலும் நீர்வரத்து 628 கன அடியாக வருவதாலும் அணையில் இருந்து ஆரணி ஆற்றில் வினாடிக்கு 400 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்கவும் ஆந்திரா பொதுப்பணித்துறை அறிவுறுத்தியுள்ளது. நீர்வரத்து அதிகரிக்கும் பட்சத்தில் உபரி நீர் திறப்பும் அதிகரிக்கும் எனவும் ஆந்திரா பொதுப்பணித்துறை தெரிவித்துள்ளது. பிச்சாட்டூர் அணையில் தொடங்கி பழவேற்காடு கடலில் கலக்கும் ஆரணி ஆற்றில் ஏற்கனவே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் கூடுதலாக பிச்சாட்டூர் அணையில் இருந்து உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் ஊத்துக்கோட்டை முதல் பழவேற்காடு வரையிலான ஆரணி ஆற்றின் கரையோரத்தில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது.
செங்கம் அருகே கண்ணாக்குறுக்கை மற்றும் அரட்டவாடியில் ரூபாய் 2,12,00,000 மதிப்பீட்டில் கூடுதல் பள்ளி கட்டிடம் கட்டுவதற்கு சட்டமன்ற உறுப்பினர் மூப்பேகிரி பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டி வைத்து பணிகளை தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த கண்ணாக்குறுக்கை அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு வகுப்பறை வசதி பற்றாக்குறை இருந்து வந்த நிலையில் 5 வகுப்பறைகளுடன் கூடுதல் கட்டிடம் கட்டுவதற்கு ரூபாய் 1,16,00,000 இதேபோன்று செங்கம் அடுத்த அரட்டவாடி அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு 4 வகுப்பறைகளுடன் புதிய கூடுதல் கட்டிடம் கட்டுவதற்கு ரூபாய் 96,00,000 அரசு நிதி ஒதுக்கீடு செய்தது. இதனை அடுத்து பள்ளி கட்டிடங்கள் கட்டுவதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் மூப்பேகிரி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ரூபாய் 2,12,00,000 மதிப்பீட்டில் கண்ணாக்குறுக்கை மற்றும் அரட்டவாடி அரசு மேல்நிலைப் பள்ளிகளுக்கு கூடுதல் கட்டிடம் கட்டுவதற்கு பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டி வைத்து பணிகளை தொடங்கி வைத்தார். அதன் பின்னர் பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களின் பெற்றோர்களுக்கும் இனிப்புகள் வழங்கினார். அதன் பின்னர் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் மூப்பேகிரி பேசினார். அப்போது பள்ளிகளுக்கு கூடுதல் கட்டிடங்கள் கட்டுவதற்கு தமிழ்நாடு அரசு ரூபாய் 2,12,00,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் விரைவாகவும் தரமாகவும் கட்டிடங்களை கட்டி முடிக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கும் ஒப்பந்ததாரர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் மூப்பேகிரி வேண்டுகோள் விடுத்தார். நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர்கள் செந்தில்குமார், ஏழுமலை, பொதுப்பணித்துறை உதவி செயற்பொறியாளர் கோபாலகிருஷ்ணன், உதவி பொறியாளர் அருள்ஜோதி மற்றும் திமுக நிர்வாகிகள் மணி என்கிற பெரியதுரை, விஜயகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அரியலூரில் பண மோசடியில் ஈடுபடுவதாக வந்த புகாரின் அடிப்படையில் ஜெயங்கொண்டத்தில் மோகன் என்பவரது வீட்டில் சிபிசிஐடி காவல்துறையினர் சோதனை நடத்தினர். ரூபாய் 1,00,000 கொடுத்தால் ரூபாய் 1 கோடி கிடைக்கும் என்ற மோசடியில் ஈடுபடுவதாக வந்த புகாரின் அடிப்படையில் அரியலூர் மின் நகரில் ஜெயங்கொண்டத்தில் போக்குவரத்து பணிமனையில் பணியாற்றிய மோகன் என்பவரது வீட்டில் சிபிசிஐடி காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். குவளை வாய்க்காலில் முறையாக தூர்வாரப்படாததாலும் வாய்க்காலில் ஆகாய தாமரை அடைத்துக் கொண்டு தண்ணீரை வடிய விடாமல் தேங்குவதாலும் சம்பா ஒருபோக நெற்பயிர்களை அழியும் சூழ்நிலை உருவாகியுள்ளது என கூறி வேங்கூர் நடராஜபுரம் பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே உள்ள வேங்கூர் குவளை வாய்க்காலில் தற்போது பெய்து வரும் பருவமழை காரணமாக அளவிற்கு அதிகமாக தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் வேங்கூர் பகுதியில் 200க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டுள்ள ஒருபோக சம்பா பயிர்களும் நாற்று பயிர்களும் நேரடி விதைப்பு பயிர்களும் கடந்த 3 நாட்களாக தண்ணீரில் மூழ்கியது. இந்நிலையில் குவளை வாய்க்காலில் முறையாக தூர்வாரப்படாததாலும் வாய்க்காலில் ஆகாய தாமரை அடைத்துக் கொண்டு தண்ணீரை வடிய விடாமல் தேங்குவதாலும் சம்பா ஒருபோக நெற்பயிர்கள் அழியும் சூழ்நிலை உருவாகி உள்ளது எனவும் பொதுமக்கள் குடியிருப்பு பகுதிகளிலும் தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் மிகவும் சிரமப்படுவதாகவும் வேங்கூர், நடராஜபுரம், அரசங்குடி உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த மக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் மழையின் காரணமாக மின் துண்டிப்பு ஏற்பட்டுள்ளது எனவும் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட மின்வாரிய அதிகாரியை தொடர்பு கொண்டால் முறையாக பதிலளிப்பதில்லை எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனிடையே திருவெரும்பூர் கல்லணை சாலையில் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மின்வாரிய ஊழியர்கள் மற்றும் பொதுப்பணித்துறை பொறியாளர் ராமேஸ்வரன் ஆகியோர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது குவளை வாய்க்காலில் ஆகாய தாமரையால் ஏற்பட்டுள்ள அடைப்பை ஜேசிபி வாகனத்தின் மூலம் அப்புறப்படுத்தும் என உறுதி அளித்ததன் பேரில் அனைவரும் கடைந்து சென்றனர். இதனால் 1 மணி நேரத்திற்கும் மேலாக திருவெரும்பூர் கல்லணை சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சென்னை அடுத்த பாலவாக்கம் மணியம்மை தெருவில் மழை பெய்த நேரத்தில் அமைக்கப்பட்ட சிமெண்ட் சாலை அடித்து செல்லப்பட்ட நிலையில் தரமான சாலை அமைத்து தர வேண்டும் என மாநகராட்சி நிர்வாகத்திற்கும் தமிழக அரசிற்கும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை வானிலை ஆய்வு மையம் இன்று மழை பெய்யும் என அறிவிப்பு வெளியிட்டுள்ள நிலையில் சிமெண்ட் சாலை அமைக்க வேண்டாம் என அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். மக்களின் எதிர்ப்பையும் மீறி சென்னை மாநகராட்சியின் 183வது வட்டம் பாலவாக்கத்தில் மணியம்மை தெருவில் நேற்றிரவு ஒப்பந்ததாரர்கள் இரவோடு இரவாக சிமெண்ட் சாலை அமைத்தனர். சிமெண்ட் சாலை அமைத்த அடுத்த அரை மணி நேரத்தில் கனமழை பெய்ததால் சாலையில் போடப்பட்ட சிமெண்ட் அனைத்தும் மழைநீரில் அடித்து செல்லப்பட்டதால் சாலை குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. குண்டும் குழியுமாக சாலையில் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் சென்று வருகின்றனர். இப்படி தரமற்ற சாலையை ஒப்பந்ததாரர்கள் ஓடும்போது சென்னை மாநகராட்சி 14வது மண்டல அதிகாரிகளுக்கு புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியமாக இருப்பதாக பாலவாக்கம் பகுதி மக்கள் சரமாரியாக குற்றம் சாட்டினர். மேலும் இதுபோன்று தரமற்ற சாலையை அமைத்து
மக்களின் வரி பணத்தை வீணடிக்கும் சென்னை மாநகராட்சியின் 14வது மண்டல அதிகாரிகள் மீதும் ஒப்பந்தக்காரர்கள் மீதும் சென்னை மாநகராட்சி மற்றும் தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாலவாக்கம் பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவேற்காடு, அயப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் நீர்வழிப்பாதை மற்றும் மழை பாதிப்புகளை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் ஆய்வு செய்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காடு நகராட்சிக்கு உட்பட்ட நூம்பல், கூவம் நதி, அயப்பாக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட சுமங்கலி நகர் பகுதியில் மழை பாதிப்புகளை திருவள்ளூர் ஆட்சியர் பிரதாப் ஆய்வு செய்தார். அப்போது தண்ணீர் தேங்கிய பகுதிகளில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். மேலும் மழை நீர் பாதிப்புள்ள பகுதிகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். ஆய்வை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் பிரதாப் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது திருவேற்காடு மற்றும் அயப்பாக்கம் பகுதி குடியிருப்புகளில் தண்ணீர் தேங்கியது தொடர்பாக வந்த புகார்கள் மீது அனைத்திற்கும் தற்காலிக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும், அது மட்டுமின்றி அயப்பாக்கம் மற்றும் திருவேற்காடு பகுதிகளில் புதிதாக அமைக்கப்பட்ட குடியிருப்பு பகுதிகளில் தேங்கியுள்ள தண்ணீரை வெளியேற்றுவதற்கு குழாய் வழித்தடங்களை அமைத்து நிரந்தர தீர்வு காண உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் மழை பாதிப்புகளால் குறைந்த அளவு பாதிக்கப்பட்ட மாவட்டம் என்ற பெயரை திருவள்ளூர் மாவட்டத்திற்கு பெற்றுத்தரும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் குறிப்பிட்டார். ஆய்வின் போது நகர்மன்ற தலைவர் மூர்த்தி, நகராட்சி ஆணையர் ராமர் ஆகியோர் உடனிருந்தனர். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை தொடர்பாக மக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது, மழைநீர் தேங்கும் தாழ்வான பகுதிகளை உடனுக்குடன் அலுவலர்கள் மற்றும் நம்முடைய மக்கள் பிரதிநிதிகள் அனைவரும் சென்று மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளையும் அவர்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்ட வசதிகளையும் செய்து தர வேண்டும் என்ற அறிவுறுத்தின் பேரில் தற்போது திருவள்ளூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் அனைத்து துறை அலுவலர்களும் நம்முடைய மக்கள் பிரதிநிதிகள், மாண்புமிகு அமைச்சர், நம்முடைய மேயர், நம்முடைய சேர்மன் உள்ளிட்ட அனைவரும் களத்தில் இருக்கிறார்கள். இப்போ நம்முடைய இன்றைக்கு நம்ம பூந்தமல்லி வட்டத்துக்கு உட்பட்ட நம்முடைய திருவேற்காடு நகராட்சி, நம்முடைய அயப்பாக்கம் ஊராட்சி மற்றும் நம்முடைய செந்நீர்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு சென்னையை ஒட்டிய பகுதிகளில் மழைநீர் தேங்கிய பகுதிகள் மற்றும் மழைநீர் தேங்காத வண்ணம் முன்னேற்பாடுகள் என்னென்ன செய்ய வேண்டும் உள்ளிட்ட பணிகளை ஆய்வு செய்தோம். அதன்படி நம்முடைய திருவேற்காடு நகராட்சியில் ஐசிஎல் ஹோம் டவுனில் வருடம் வருடம் தண்ணீர் தேங்கும் அந்த இடங்களில் நம்முடைய சேர்மன், நம்முடைய ஆணையர் உள்ளிட்ட அனைவரோட சேர்ந்து காஞ்சிபுரம் மாவட்டம் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் நலன் காக்கும் கூட்டத்தில் ரூபாய் 24,19,000 மதிப்பீட்டில் 22 விவசாய பயனாளிகளுக்கு வேளாண் இயந்திரங்கள், பயிர் கடன்கள் மற்றும் வேளாண் இடுபொருட்கள் மாவட்ட ஆட்சியர் கலைசெல்வி மோகன் வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மக்கள் நல்லுறவு மைய கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் கலைசெல்வி மோகன் தலைமையில் விவசாயிகள் நலன் காக்கும் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் வேளாண்மை துறை, வேளாண் பொறியியல் துறை, தோட்டக்கலைத்துறை, கூட்டுறவுத்துறை, வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, பொதுப்பணித்துறை உள்ளிட்ட அனைத்து துறை சார்ந்த அலுவலர்கள் பங்கேற்றனர். கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகளுக்கு வேளாண்மை திட்டங்கள் தொடர்பாக அறிவுரைகள் வழங்கினர். மேலும் விவசாயிகளிடம் இருந்து பெறப்பட்ட கோரிக்கை மனுக்களுக்கு துறை சார்ந்த அலுவலர்கள் விளக்கம் அளித்தனர். அதனைத் தொடர்ந்து ரூபாய் 24,19,000 மதிப்பீட்டில் 22 விவசாய பணிகளுக்கு வேளாண் இயந்திரங்கள், பயிர் கடன்கள் மற்றும் வேளாண் இடுபொருட்களை மாவட்ட ஆட்சியர் கலைசெல்வி மோகன் வழங்கினார். கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் வெங்கடேஷ், வேளாண் இணை இயக்குநர் கிருஷ்ணவேணி, அரசு அலுவலர்கள் மற்றும் விவசாய பெருமக்கள் பலர் கலந்து கொண்டனர். ஆரணி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் கடைநிலை பகுதியான ஆண்டார்மடம் பகுதியில் தரைப்பாலம் உடைந்து வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டதால் அதிகாரிகள் தடுப்புகள் அமைத்து முழுமையாக போக்குவரத்தை தடை செய்தனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்து வருவதால் ஆரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சிரம்பாக்கம், பாலேஸ்வரம், ஏஎன் குப்பம், லட்சுமிபுரம், ரெட்டிப்பாளையம் உள்ளிட்ட தடுப்பணைகள் நிரம்பி வழியும் நிலையில் ஆரணி ஆற்றின் கடைநிலை பகுதியான ஆண்டார்மடம் பகுதியில் கடல் நீர் உப்புக்காதவாறு கட்டப்பட்டுள்ள தடுப்பணை அருகே காட்டூர் பழவேற்காடு சாலையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதன் காரணமாக ஆண்டார்மடம் தரைப்பாலம் சேதமடைந்தது. இந்நிலையில் தண்ணீரையும் பொருட்படுத்தாமல் மக்கள் ஆபத்தான முறையில் வெள்ள நீரில் இறங்கி ஆற்றை கடந்து வருகின்றனர். பிச்சாட்டூர் அணையில் இருந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டதால் ஆரணி ஆற்றில் மேலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தரைப்பாலம் அடித்து செல்லப்பட்டது. இதனால் ஆற்றை கடக்க முடியாத சூழலில் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட மக்கள் வெளியே செல்ல முடியாத நிலையில் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுற்றி செல்கின்றனர். சாலை துண்டிக்கப்பட்டுள்ளதால் மாணவர்கள், வேலைக்கு செல்வோர் என வீடுகளிலேயே முடங்கியுள்ளனர்.
அதிகாரிகள் பருவமழைக்கு முன்பாகவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். மேலும் வாக்கு கேட்டு வருபவர்கள் யாரும் தங்களது கிராமத்திற்கான அடிப்படை தேவைகளை செய்து தருவதில்லை எனவும் புகார் தெரிவித்தனர். வெள்ளப்பெருக்கு காரணமாக தரைப்பாலம் அடித்து செல்லப்பட்ட நிலையில் நிரந்தரமாக உயர்மட்ட மேம்பாலம் கட்டித்தர வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனிடையே பொதுமக்கள் யாரும் ஆபத்தான முறையில் ஆற்றை கடந்து செல்லாத வகையில் அதிகாரிகள் தடுப்புகளை அமைத்து போக்குவரத்தை முற்றிலும் தடை செய்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரையில் இருந்து துபாய் செல்வதற்கு ஒரே ஒரு பயணி மட்டும் இருந்ததால் முதல் முறையாக துபாய் விமானம் இன்று ரத்து செய்யப்பட்டது. துபாயில் இருந்து ஸ்பைஜெட் விமானம் காலை 6:40 மணிக்கு புறப்பட்டு சரியாக 10:20 மணி அளவில் தினசரி மதுரை வந்தடைகிறது. அதேபோன்று மீண்டும் மதுரை விமான நிலையத்தில் இருந்து ஸ்பைஜெட் விமானம் 11:30 மணி அளவில் புறப்பட்டு 2:30 மணி அளவில் துபாய் சென்றடைகிறது. இந்நிலையில் இன்று மதுரை விமான நிலையத்தில் இருந்து காலை 11:30 மணி அளவில் துபாய் செல்ல வேண்டிய ஸ்பைஜெட் விமானத்தில் ஒரே ஒரு பயணி மட்டுமே பயணம் செய்ய இருந்ததால் துபாய் விமான சேவை ரத்து செய்யப்பட்டது. மேலும் இன்று துபாய் செல்ல இருந்த பயணிக்கு வரும் 26ஆம் தேதி துபாய் செல்ல மாற்று ஏற்பாடு செய்யப்பட்டது. மதுரையில் இருந்து துபாய் செல்வதற்கு ஒரே ஒரு பயணி மட்டுமே இருந்ததால் முதல் முறையாக விமானம் ரத்து செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். பீகாரில் பாரத ரத்னா கர்பூரி தாக்கூர் சிலைக்கு மரியாதை செலுத்திய பின்னர் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார் பிரதமர் நரேந்திர மோடி. தமிழகத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை பணிகள் குறித்து அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பஹ்ரைனில் நடைபெற்ற கபடி போட்டியில் தங்கம் வென்ற தமிழ்நாடு வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். தெற்கிலிருந்து ஒரு சூரியன் நூலினை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கர்னூல் மாவட்டத்தில் தனியார் பேருந்து தீப்பிடித்து எரிந்ததில் 23 பேர் உயிரிழப்பு. வங்கக்கடலில் 27ஆம் தேதி புயல் உருவாக வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.